கௌதம், நான் வர மாட்டேன். சும்மா சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாத வர சொல்லிட்டு. நான் வர முடியாது, வர முடியாது, வர முடியாது. நீ போ. வர முடியாதுல்ல? இவ்வளோ தூரம் உன்னை கெஞ்சிட்டு இருக்கே, வர முடியாதுன்னு சொல்றா? சரி. ஏ மல்லிகா, என்னடி இதெல்லாம்? உன்னால பாரு, அவளை வீட்டுக்கு வர சொல்லுடி. நானாக்கா அன்பு நிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்னக்கா செய்ய முடியும்? அன்பு, நீ போத்தா, அவங்க கூப்பிடுறாங்கல்ல. இல்ல மல்லிகாக்கா, இருங்க. அந்த கிளவி வந்ததும் அந்த நகையை வாங்கி அருவிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க நல்லவங்கன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன். இதெல்லாம் பண்ண சொல்லி உன்கிட்ட அவங்க கேட்டாங்களா? சொல்லு. உன்கிட்ட அவங்க கேட்டாங்களா இதெல்லாம் பண்ண சொல்லி? யாரும் என்கிட்ட கேட்கல கௌதம். நான் அதான் பண்றேன். இதை யாருதான் அப்புறம் பண்றது? நீயே சொல்லு. இவங்க காணூன்னு இருக்க, இவங்க நம்மளதான் எடுத்தாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க, இப்படி இருந்தா சரியா போயிடுமா? தப்பான இடத்தோடையே சொல்லு. யார் எடுத்தா என்னன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சாதானே கௌதம் சரியா வரும். நீனும் புரியாம பேசிட்டு இருக்க. இது நல்லதுதான் பண்றேன், ஒன்றும் தப்பே கிடையாது. நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? போ, நான் வரேன். எவ்வளோ திமிரு இருந்தா போ நான் சொல்வா? மா, நீ போலாம். இவடா, இவளை விட்டுட்டு நம்ம போய் நீ போமா நான் சொல்றேன். என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ்வளவு தூரம் இவளை கூப்பிட்டு இருக்க, வரவேணான்னு சொல்றா. அதான் பாப்போம் நீ போ, பாத்துக்கிறேன். ஏய் அன்பு, வர முடியுமா முடியாதாடி? இல்லத்த, நான் இப்ப வர மாட்டேன். அந்த கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு தான் வருவேன். இப்ப வர மாட்டேன், அப்புறம் வருவியா? ஏடி, இவ்வளவு தூரம் நாங்க கூப்பிடுறதெல்லாம் உன் காதுல உரைக்கலையா? இல்ல கௌதம், நீ கோச்சுக்காத, நான் அப்புறம் தான் வருவேன். நீயும் நீ வேணா வெயிட் பண்ண, போலாம் அப்புறம். உனக்கு தான் வேற வேலை வெட்டி இல்ல, பொது சேவை பண்ணிட்டு இருக்க. நான்லாம் அப்படி இல்ல, புரிஞ்சுக்கோ. சரியா? அவ எக்கேடோ கெட்டு போட்டும், நீ போலாம். ம், சரி கௌதம், வா. ஒரு தடவை தான் சொல்லலாம், அதுக்கு மேல நம்ம எவ்வளவு சொல்றது? சொல்ல முடியாது. நீ வா, போலாம். போமா. ஏத்தா, அவங்க தான் உன்னை அம்புட்டு திட்டுறாவளே, நீ தான் போனா என்னவா? பார்த்துக்கலாம், தான் கிளவின்னு தெரிஞ்சு போச்சு. கிளவி மாற்றி கொண்டு வந்து கொடுத்தா கூட நான் வாங்கி கொடுத்துட்றேன். நீ போ. அங்கே பாரு கௌதம் எப்படி திட்டிட்டு போகிறான்னு. வீட்டில் போய் திருப்பி சண்டை வரும்தா. சொல்கிறத கேளுத்தா அன்பு, போனாதான் என்ன? இல்லை பெரியம்மா, நான் என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி கொடுக்கணும் பெரியம்மா. அதனால தான் நான் போகலை. அவங்க திட்டினா திட்டிட்டு போட்டோம். அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏதாவது புரிஞ்சாலாம் திட்ட மாட்டாங்க. திட்டுனா திட்டட்டும் பெரியம்மா. அதுக்கு மேலே உன்னோட விருப்பம் தான். என்னைய பிடிச்சு திட்டுதுடி. அதை பத்தி தான் உங்களுக்கு தெரியாதாக்கா, விடுங்கக்கா. எப்பவும் அது அப்படித்தானே பேசும். அப்படிதான் பேசும். இருந்தாலும் திட்டுறது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல. விடுக்கா, உனக்கு அந்த கஷ்டத்தை விட இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் விடுக்கா மல்லிகாக்கா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல. என்ன பாட்டியோ, என்ன பாக்குறியா? தம்பி, இங்க ஒரு அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருந்தாரே, அவர் எங்க? அவர் இன்னைக்கு வரல, லீவு. நான் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறேன். என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. இது என்னது, கையில் ஏதோ செயின் மாதிரி வச்சிருக்கியா? ஒன்றும் இல்லைப்பா, இந்த செயின் வாங்கினேன் நேற்று. அந்த அண்ணாச்சிட்ட தான் வாங்கினேன். ஒரு வளையல கொடுத்துட்டு அதே அளவுக்கு இந்த செயின் ஒன்று வாங்கினேன் பார்த்துக்க. அந்த செயின் என்னடான்னா எனக்கு பிடிக்கல தம்பி. அதனால் இதை மாற்றிட்டு அந்த வலையில திருப்பி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அதான் ஒன்றா தம்பி, இதை வச்சுக்கிட்டு அந்த வளையல தாரியா? அந்த அண்ணாச்சி இருந்தாருன்னா அவருக்கு தெரியும் நாங்கள் எடுத்தது. உனக்கு தெரியாது பார்த்துக்க. அதனால தான் நான் கேட்டேன் தம்பி. கொஞ்சம் பார்த்து எனக்கு அந்த வளையல் எடுத்து தாரியா? அந்த வளையல் எடுத்து காமிச்சின்னா நான் கொஞ்சம் டிசைன் சொல்லுவேன். அதுதானா என்னன்னு கொஞ்சம் எடு தம்பி. பாட்டியோ, விளாட்றீங்களா? நீங்க வந்தீங்களா என்னன்னு கூட எனக்கு கடைக்கு தெரியாது. நானே இன்னைக்கு தான் வாரேன். நேற்று நீங்க வந்தீங்களா எடுத்தீங்களான்னு எனக்கு என்ன பாட்டியோ தெரியும். போறீங்களா என்ன? சும்மா இது எங்க வாங்கணும் செய்யணும்? நேற்று நீங்க கடையில வந்து எடுத்தீங்களான்னு கூட தெரியல. ஏமாத்துறீங்களா? ஏமாத்த பாக்குறீங்களா? நல்லா அழுதுட்டு நடிச்சிட்டு வந்து போ பாட்டி, செயின் எடுத்து தூக்கிட்டு. தம்பி, நான் ஏமாத்தலாம் இல்லைப்பா, நிஜமாவே எடுத்தேன்ப்பா. நீங்க வேணா அந்த அண்ணாச்சிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருப்பா. உண்மையாவே நான் எடுத்தேன்னு சொல்லுவாரு. எனக்கு அந்த வளைவி வேணும்ப்பா. பாட்டியோ, பேசாம போயிருங்க. வார கோவத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியாது. தேவையில்லாம ஏதோ ஒரு செயினை கொண்டு வந்து வச்சுட்டு இது கவரிங்கா தங்கமான்னு கூட தெரியல. இதை கொண்டு வந்து வச்சுட்டு நேற்று வளையல் மாத்திட்டு எடுத்தேன். எனக்கு வளையல கொடுனா எப்படி பாட்டி அந்த வளையல தர முடியும்? அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க.
ஏல தம்பி, உனக்கு கெஞ்சி கேட்குறப்பா, பார்க்கறதுக்கு என் பேர மாதிரியே இருக்க. இதை மட்டும் இந்த உதவி செஞ்சிரேப்பா. நான் மட்டும் இந்த செயினை திருப்பி கொண்டுட்டு வீட்டை பக்கம் போனேன், என்ன கொன்றுவாளுங்கப்பா. இப்ப தம்பி, உனக்கு கெஞ்சி கெஞ்சி காலில் வேணா விழுறப்பா. எனக்கு அந்த வளையல் மட்டும் திருப்பி கொடுத்துறேன். இங்கே பாட்டியோ, தேவையில்லாம பேசிட்டு இருக்க திரும்ப திரும்ப. வளையல் எந்த வளைவுன்னு எனக்குன்னு தெரியும். அதெல்லாம் சேல்ஸ் ஆகிருக்கும். அதோட அது யார் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது பாட்டியோ. இப்போ வெளில போறியெல்லாம் என்ன? போங்க பாட்டியோ, செடி தூக்கிட்டு போங்க. இப்போதான் வேலை இல்லாமல் சும்மா வளையல் வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன்ட்டு. நான் பொய்லாம் சொல்லலப்பா, நிஜமாவே. அந்த அண்ணாச்சிட்ட கேளு, அவருக்கு நல்லா தெரியும். உங்க கடைக்கு அடிக்கடி மீனமான்னு ஒருத்தி வருவாளா? முடியெல்லாம் இல்லாம கொஞ்சம் கிப்பி முடி மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பச்சை சேலை கட்டிக்கிட்டு அடிக்கடி வருவாளா மீனமான்னு. உங்க கடையில தான் வந்து எடுப்பாளாம்ல அவளை கூட்டிட்டு தான் தம்பி வந்தேன். அவளுக்கு நல்லா தெரியும் அண்ணாச்சியை மட்டும் வர சொல்லு. இதை மட்டும் வாங்கிட்டு நான் ஓடியே போயிடுறேன். வேற ஒன்றும் வேணாம் தம்பி எனக்கு. என்ன மீனமாவா? மீனமா கண்ணமாலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா கடைக்கு எத்தனையோ கஸ்டமர்ஸ் டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீ வந்து நின்றுக்கிட்டு மீனம்மா கண்ணம்மாங்கிற எனக்கு யாருன்னு தெரியும் பாட்டியோ. டென்ஷன் ஆயிடுவேன். போயிரு பாட்டியோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சும்மா மீனம்மா வந்தாலாம் போ பாட்டியாகிட்டு. டெய்லி எத்தனையோ கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. மீனம்மா யாருன்னு நான் தானே கண்டேன். எத்தனையோ ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க தெரியுமா உனக்கு? மீனம்மா நேற்று வந்தால் பச்சை சேலை கட்டி வந்தால் கிப்பி முடி வச்சுட்டு வந்தாலாம். போ பாட்டியாகிட்டு. பாட்டியோ என்ன பண்ற? இல்ல, நீ நகை கொடுக்கல அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எனக்கு நீ கொடுத்தே ஆகணும். நான் அந்த வளவே இருந்தாதான் வீட்டுக்கே போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன், இந்த கடையில தான் இருப்பேன். போ தம்பி, நான் போக மாட்டேன். எனக்கு அந்த வளையல் வேணும். கடவுளே, ஷப்பா, யார் இதை கிளவினே தெரில. என் உசுரை வாங்கிட்டு இருக்குது. இன்னைக்குன்னு வந்து இதுகிட்ட பார்த்து மாட்டியிருக்கேன் நான் நல்லா. ஏ பாட்டி, உன் காலில் நான் வேணா விழறேன். தயவு செஞ்சு இருந்து போ. இது தங்கமா பித்தாளையா கவரிங்கா? உன் கடையில தான் தம்பி வாங்கினே, பிள்ளை கூட வச்சுட்டு வந்துட்டேன். தம்பி, நீ வேணா அந்த செயின் நேற்று உன் கடையில் வாங்கின மாடல் இருந்தது தெரியுமான்னு யாருக்கிட்டாவது கேளுப்பா. எப்பா தம்பி, எனக்கு அந்த வளைவிதான் வேணும். வளைவி வேணுங்கிறீல்ல, பிறகு எதுக்கு இந்த இதை கொண்டுகிட்டு செயின் வாங்கினேன்? வளைவியை வெளியே வச்சுக்க வேண்டியதானே? சம்மந்தம் இல்லாமல் கொண்டு வந்துட்டு எனக்கு வளைவியை கொடுனா என்ன உன் பிரச்சனை? சரி, இந்த செயினை தங்கம்மான்னு பார்த்துட்டு மாற்றிட்டு வேற வளையல் தரவா உனக்கு? எடுத்துட்டு போறியா? அப்பவாது சொல்றியா? சொல்லு, குடு. உனக்கு இதை மாற்றிட்டு நான் வேற வளையல் தரேன். நீ அந்த மாடல் ஏதோ ஒரு மாடலில் வாங்கிட்டு போ. தம்பி, எனக்கு வேற மாடல் வேண்டாப்பா. எனக்கு அந்த மாடல் தான் வேணும். வேற மாடலே தேவையில்ல, எனக்கு அதே தான் வேணும். எனக்கு அதுதான் வேணும். இல்லைன்னா இதே தொலைச்சிருவாளுவ, உரிச்சு தொங்க விட்டுருவாளுவ, கொன்றுவாளுவப்பா. நான் உசுரோட இருக்க முடியாது. எனக்கு அந்த வளையல்லாம் வேணும். தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து தாப்பா. ஏன் பாட்டியோ, காலையில் எனக்கு யாரும் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியலையா? வாக்கிட்டு நல்லா சிக்கி இருக்கேன் நான். ஐயோ, இந்த கொடுமையை யார்கிட்ட சொல்லுவேன்? எல்லாம் சுப்பு, இங்கே வா. எப்பா தம்பி, இல்லடா வா பின்னாடி வா வீட்டுக்கு தான் வருவேன் நானு. என்ன? என் பின்னாடி என் வீட்டுக்கு வருவியா? என் வீட்டில் எனக்கே சோறு எடுக்கிறது பெருசு, உனக்கு நான் எங்க போய் சோறு போட? வேற வழியே இல்லை, நீ சோறு போட்டுதான் ஆகணும். நான் போக மாட்டேங்கிறது. அளவி, நீ எந்த ஊரு, உன் பேரன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்ட்ட எந்த பாடு படுத்தி வைக்கிற? சிச்சோ, வாங்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்னு தெரியலையே. எல்லாம் சுப்பு, சீக்கிரம் வாழ. ஐயோ, இந்த கிளவி எதே பாடா படுத்துதுல. யாருல அது? என் பாட்டியோ, அந்த அண்ணாச்சி மாவன் இவன் தான். பிடிச்சிக்கோ இவனை. இவன் தான் அண்ணாச்சியோட மயனே. இவனை பிடிச்சிக்கினா அண்ணாச்சியை பிடிச்சிடலாம். சரியா? பிடிச்சிக்கோ. ஐயோயோ, இவனா குண்டை தூக்கி போடுறா. யாருல? என் பாட்டியோ, நாளாம் கிடையாது. பாத்தியா, கழுத்துல எத்தா தட்டி செயின் போட்டிருக்கேன்னு? நகைக்கடை ஓனர் மயன் செயின் போட்டிருக்கேன் பாரு. அப்ப இவன் தான். முடிவு பண்ணிக்கோ.
ஏப்பா தம்பி, செயின் போட்ட தம்பி, எனக்கு இந்த செயினை மாத்திட்டு வளவியே கொடுப்பா. நேற்று உங்க அப்பா வளவியை வாங்கி வச்சுக்கிட்டாரு, அதுக்கு பதிலாக அந்த செயின் வாங்கிட்டு போனேன் பார்த்துக்க. எனக்கு வளவிதான் வேணும், எனக்கு இந்த செயின் வேண்டாம் தம்பி, எனக்கு வளவிதான் வேணும். தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு இந்த செயினை வச்சுக்கிட்டு வளவியே கொடுப்பா. ஐயோயோ, யாரா இது? எல சுப்பு, இங்க பாருல, எனக்கு செயினை வச்சுட்டு வலிவியை கொடு, இல்லைனா உன் வீட்டுக்கு வந்துருவேங்குதுல. என் வீட்டில் எனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த கிளவியை கொண்டே வச்சு நான் எங்கெல்லாம் சோறு போட, இதை சேர்த்து துரத்தி விட்ருவாங்கள. இதுக்கு என்ன முடிவுன்னு நீ பேசி ஒரு முடிவேடே. என்னால் சுத்தர முடியலைல பேச. பாட்டியோ, பாருங்க பாட்டி, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? இந்த செயின் எப்போ வாங்கினியா? விளங்கிரும் இவன் கேட்கறதுக்கு அந்த கிளவி என்னத்தை சொல்ல போதும். தம்பி, நேற்று வாங்கினப்பா உங்க அப்பாட்ட செயினை கொடுத்துட்டு, சரி வளவியை கொடுத்துட்டு செயினை வாங்கினேன் 3 பவுனுக்கு. எனக்கு அந்த வளவி வேணும்ப்பா. பாட்டியோ, எந்த வளவி என்ன மாடல் தெரியுமா? 3 பவுன் வளவி. மாடலை மறந்துட்டேனே. ஆனா உங்க அப்பாவுக்கு தெரியாது எந்த வளவின்னு. பாட்டியோ, அது எங்கள் அப்பா கிடையாது, அந்த கடையில் வேலை பார்க்குறேன் சரிங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டியோ. நானும் நேற்று இவனும் லீவு, நானும் லீவு, இன்னைக்கு தான் கடைக்கே வந்தோம். நீங்கள் வந்ததே எனக்கு முதல்ல எனக்கு தெரியாது. எப்படி அண்ணாச்சி ஒத்துப்பாரு? அதெல்லாம் சரி வராது நான் கடையில் சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த செயினை கொடுங்க. இந்த செயினை மாற்றிட்டு இது எவ்வளோக்கு இருக்கோ சேதாரம் செய்கூலி எல்லாம் போக, உங்களுக்கு வளையல் தரையை எந்திரி சரி பிடிச்சிருக்கோ எடுத்துகிட்டு போறீங்களா? இல்லப்பா, எனக்கு அந்த வளவிதான் வேணும்னு சொல்லி அமைச்சிருக்காளுவ. இல்லை என்னன்னு காட்டி தொங்க வச்சிருவாளுவ. என்னையும் வெளுத்தி விடுவாளுவப்பா. எல்லாம் ஊரை சேர்ந்துக்கிட்டு நான் என்ன செய்வேன், யாது பண்ணுவேன். பாட்டி, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். சுப்பு எங்களை போறேன், என்னை மாட்டி விட்டுறாதுல. வந்துட்டேனே, இந்த வந்துட்டேன் பாட்டி, போறேன், வேலை இருக்கு. நல்லா மாட்டி விட்றியா என்ன? நீ ஓரமா ஒதுக்கிட்டு நம்மக்கிட்ட எல்லாம் சரி வராது இதுகிட்ட பேசி முடிக்க. யாத்தையே நம்மளால முடியாது. அண்ணாச்சிக்கு போன மட்டும் வர சொல்றியா? வேற வழி இல்லைல்ல சுப்பு, அண்ணாச்சியை வர சொன்னாதான் சரிப்பட்டு வரும் இந்த கிளவிட்ட பேச. நம்மளாலலாம் பேசி மூச்சை போட முடியல. எவ்வளோ நேரம் தான் பேச? என் வீட்டுக்கு வரக்குது, எனக்கு தேவையாது. அண்ணாச்சி ஃபோன் பண்ணி நான் வர சொல்லவா? எல்லாம் முத்து வர சொல்லு, வேற வழி இல்லை. நம்மளாலாம் பேசி சமாளிக்க முடியாது. அண்ணாச்சியே வர சொல்லு, வேற என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கிளவி உட்காந்துட்டு போவேனாக்குது அண்ணாச்சின்னு வர சொல்லல. சரியில்ல சுப்பு, நீ போ. பாட்டியோ, என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன், அவன் உங்களுக்கு பேச முடிச்சு என்ன பண்ணணுமோ பண்ணுவான். அண்ணாச்சியை விட வர சொல்லுவான் சரிங்களா? பார்த்துட்டு போங்க. அண்ணாச்சிக்கு ஃபோன் பண்ணிட்டு வர்றாருன்னு சொல்லி நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுருல. அண்ணாச்சி ஏதோ மீட்டிங்கில் இருக்காரு, நம்ம வாட்டுக்கு ஃபோன் போட்டு சண்டைக்கு வந்துருவாருல. ஆமாண்ணா, நல்ல வேலையை ஞாபகப்படுத்துறேன். நான் வாட்டுக்கு ஃபோன் பண்ணி திட்டு வாங்கியிருப்பேன். சரி சமாளிக்கிறேன் போ. பாட்டியோ இருங்க, அண்ணாச்சி தான் ஃபோன் போடுறேன். பண்ணுப்பா, என்கிட்ட கூட நான் பேசுறேன். இல்லை அவர் யார்கிட்டயும் பேச மாட்டாரு, நானே பேசுறேன். சீக்கிரம் பண்ணுப்பா.